வெல்கம் பேக் டு வலி குக்கிங். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் சிங்கப்பூர் வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பார்ட்மெண்ட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற போதே நம்ம இங்கேயே குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களே ஃப்ரிட்ஜு, நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளே இங்கே குக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட இன்டீரியர் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் டூர் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வலி குக்கிங்க்கு வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ், ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம கீழே என்ட்ரன்ஸ்லேருந்தே இதோட ஃபுல் வியூ பார்க்க ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூரில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 10 ரெபன் பார்க் அப்படிங்கிற அட்ரஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். அது லைக் நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து நம்ம டாக்ஸியில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நம்ம மூவ் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கார் பார்க் இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ பிளாக் ஏ பக்கத்தில் வந்து இந்த சிங் ஹெல்த் இருக்குது பாருங்கள். இந்த சிங் ஹெல்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். ஸோ வைடு ஓப்பன் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரிசப்ஷன் சிஸ்டம்லாம் இருக்காது. ஸோ நம்மளே டேரெக்டாக போய் செக்இன் பண்ணிக்கணும். கீழே இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே பின்ஸ் இருக்குது பாருங்கள். ரீசைக்கிள் பிளாஸ்டிக், ரீசைக்கிள் கேன்ஸ் இதெல்லாம் நம்மளே கொண்டாந்து நம்மளோட ட்ராஷை இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது வெண்டிங் மிஷின்ஸ். நம்மளுக்கு ஜூஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம அங்கேருந்தே போய் டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிஷின்ஸில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுட்டு நம்மளே எடுத்துக்கலாம் கீழே. ஸோ இங்கே வந்து தீபாவளிக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லிஃப்ட் இது. ஸோ லிஃப்ட்டில் போய் நம்ம 3rd ஃப்ளோரில் வந்து செக்இன் பண்ணணும். இந்த இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 3rd and 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரூம் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அப்படியே உள்ளே போயிடலாம். நம்மளுக்கு லிஃப்ட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளோடது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3rd ஃப்ளோருக்கு இங்கே போகணும், 4th ஃப்ளோருக்கு மேலே போகணுங்கிற டேரெக்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். நம்மளுக்கு மெயிலே வந்து எல்லா பாஸ்வேர்ட்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயுமே இந்த டிஜிட்டல் இது தான். ஸோ நம்ம இங்கே டிஜிட்டல் இது பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்வேர்டை கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். ஸோ பாஸ்வேர்டு போட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஆன்லைன்லேயும் இருக்கும். நாங்கள் என்ன டைப் ஆஃப் ரூம் வேணுங்கிறத அங்கேருந்தே சூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் சூஸ் பண்ணும்போதே 1 மந்த்க்கான ரெண்ட்டையும் நம்ம பே பண்ணிடணும். ஸோ இது மாதிரி தான் உள்ள காரிடார்ஸ் இருக்கும். அவங்க ரூம் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 306 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் பக்கத்தில் டவல், நம்மளுக்கு தேவையான ரிமோட்டு எல்லாமே இருக்கும். உள்ளே திறந்தோன்னே இந்த கார்டு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டா உள்ளே இந்த மாதிரி போய் செக்இன் ஆகிடலாம். ஸோ நம்ம இங்கே கார்டை போட்டதுக்கப்புறம் அவங்களே இங்கே ஏசி ரிமோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே லாகின் ஆகிக்கலாம். இங்கே என்னென்ன திங்ஸ் அவங்க விட்டுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு லிஸ்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் நம்ம இங்கே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே வந்து ஒரு குவீன் சைஸ் பெட் இருக்குது. நான் போன திங்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் டெய்லி காலையில் டேபிள் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி படமும் கேலண்டர் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதிலே டிவி இருந்தது. இங்கெல்லாம் வந்து ஃபயர் அலாரம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலாரம் வச்சுருப்பாங்க. இதனால் நம்ம ஹெவி குக்கிங் எதுவும் இங்கே பண்ணக்கூடாது. ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்கும், அது ஃபைனெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்து ஏசிக்கு காம்பேக்டாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அண்ட் தென் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டூல் கொடுத்துருந்தாங்க, நைட் லேம்ப் இதெல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த 2 ஸ்டெப்ஸு, இதுதான் வந்து கிச்சன். ஸோ இதுதான் மொத்த ரூமோட சைஸ். இங்கே வந்து கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் இது இருக்குது. ஸோ நான் இப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வெசல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு லாண்ட்ரி பேக் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளோட சாக்ஸு, வெஸ்ட் ப்ரீஃப் எல்லாம்
தனித்தனியாக செப்பரேட் பண்ணி போடுறதுக்காக பேகும் இந்த சின்ன பேகும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எதாவது ட்ரை பண்ணுறதுனா இந்த ஸ்டாண்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட் சைட் வியூ. நெக்ஸ்ட் இது பாத்ரூம். ஸோ ஃபுல்லாக இங்கே கிளாஸ் டோர் தான். ஸோ இது இன்டர்நேஷ்னல் அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு இங்கே ஹேண்ட் ஷவர்லாம் இருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே இருக்கும். இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி டேப்லாம் இருக்காது. ஸோ எல்லாமே ஷவர் சிஸ்டம் தான். அதே மாதிரி ஹீட்டர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போதே போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் ஹீட்டர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ கிச்சனும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். நான் எல்லா திங்ஸும் வாங்கி ஓரளவுக்கு செட்டில் டவுன் பண்ணிட்டேன். இங்கே இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஊர்லேருந்து நம்ம கொண்டு வந்த திங்ஸ்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். பிளேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இதில் மிக்ஸி, இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் வியூ வந்து அப்பார்ட்மெண்ட் சைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆக்சுவலி இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வாக்கிங் ஸ்பேஸ் நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காம்பேக்டாக அந்த ஸ்டூலுக்கு அடியிலே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்ட்ரோப் இருக்கும். அதுக்கப்புறம் இதிலே வந்து நிறைய ஹேங்கர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிரர் இருக்குது. நம்மளோட ஓவரால் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோட இன்சைட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த லாண்ட்ரி பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாண்ட்ரி பேக்கில் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம இங்கே போட்டுறணும். நம்ம செல்ஃப் வாஷ் இங்கே பண்ணிக்க முடியாது. ஸோ 1 வீக்குக்கு நீங்கள் இதில் போட்டு வச்சிடணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு வெனஸ்டே செக்இன் பண்ணோம். ஸோ எவ்ரி டியூஸ்டே வந்து அவங்க இந்த பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நம்ம இதில் பிரித்து போட்டுறணும்னு. 1 வீக்குக்கு இதில் நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க வாஷ் பண்ணி ட்ரையர்லேயும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த 1 வீக்குக்கு நம்ம இதில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸஸை லைக் ஒரு 2 டைம்ஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ட்ரையருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து வரும்போதே 7 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இங்கே பிளான் பண்ணிக்கணும். ஸோ அவங்க ட்ரையரில் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அயன் பாக்ஸ் வந்து ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய அயன் பாக்ஸ்லேயே நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மில்க் வந்து அமுல் டாஸான்னு சொல்லிட்டு அது வந்து காட்டன்ஸ் கிடைக்கும். 12 காட்டன் பாக்ஸ் இது நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஃபுல்லாகவே இந்த அமுல் டாஸா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து 12 பாக்ஸஸ் இருக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் லாங் ரன் இருக்கும். ஸோ அதனால் கெட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்க சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர் வராங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப காம்பேக்டான அப்பார்ட்மெண்ட்ஸ் இது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3-4 டேஸ் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வராங்க, இல்லை வந்துட்டு அவங்க 1 or 2 months ஸ்டே பண்ணுறாங்க. பட் ஃபேமிலி யாரையுமே கூட்டிகிட்டு வரல. அவங்க டெய்லி மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப நைட் வந்து அவங்க செல்ஃப் குக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான அப்பார்ட்மெண்ட் இது. பட் நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு இன்னும் வீடெல்லாம் நாங்கள் எதுவும் செட் பண்ணல. ஆஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீடு பார்க்குற வரைக்கும் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நியர்லி ஒரு 1 month வரைக்கும் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற பிளானில் தான் இருக்கோம். 1 month வரைக்கும் நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். ஸோ இட் காஸ்ட் அரௌண்ட் ஒரு $3,000 அந்த மாதிரி ஆகும் 1 monthக்கு நம்ம ஸ்டே பண்ணுறதுனால. ஸோ நாங்கள் ஃபுல் டே நானும் என்னோட 2 கிட்ஸும் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஏன்னா விண்டோஸ் எதுவும் பெருசாக இல்லை, நம்மளுக்கு ஃப்ரீ ஏர் வந்து சர்க்குலேஷன் கிடையாது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே ஃபேன் இல்லாமல் ஃபுல் டைம் ஏசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடாப்டேஷன் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 கிட்ஸோடு இருக்கும்போது சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ரூம்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் அது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் தோ நம்ம ஃபுல் டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் சஃபகேட்டடான அப்பார்ட்மெண்ட்டு தான் இது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெரிய சைஸோ இல்லை கொஞ்சம் வென்டிலேட்டடாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை தவிர இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டெய்லி காலையில் வந்துட்டு உங்களோட குக் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நைட் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாராவது போகிறாங்க சிங்கப்பூர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டு வலி குக்கிங். See you on the other video.